இங்கே வந்து அதாவது முதலாக ஆளும் அரசாங்கம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆளும் அரசாங்கம் வந்து இங்கே குடிக்கலாம், குடி அலவுடு அப்படின்னு பண்ணதே வந்து திமுக அரசாங்கம் தான். அன்னைக்கு அதற்கு பல சப்பை கட்டினார் கருணாநிதி அவர்கள். என்ன சொன்னார்னா, எனக்கு வருமானம் இல்லை, வருமானம் இல்லாமல் தமிழ் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறது, அதாவது டாஸ்மாக் அப்படின்ற அதாவது கார்பரேஷன் அப்போ கிடையாது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் கிடையாது. பட் ஸ்டில் குடிக்கலாம், குடியாரர்களுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுத்து குடின்றதுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து 1971 ஐயா கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த ப்ரொஹிபிஷன் பேன் ரிமூவல் தான். சரி, ஒரு பேனுடைய ரிமூவல் தான். ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த கருணாநிதி அவர்கள் 2016 அவருடைய ஆட்சி 2011 to 15 வரைக்கும் 16 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அப்புறம் 16லையும் மறுபடியும் வந்து மீண்டும் ஜெயிச்சு வந்து ஏறக்குறைய 10 வருடங்கள் அதிமுகவினுடைய ஆட்சி நடந்தது. ஸோ இது நமக்கு தெரியும். 2015 மறுபடியும் எங்களை ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எடுத்துருவோம், நாங்கள் தூக்கிறோம் அப்படின்னாரு. இதுக்கு நடுவில் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு. 71 தூக்குனார் இல்லையா, மறுபடியும் 74 போட்டார். 71 எல்லாரும் குடியாரெல்லாம் குடிக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு மது விலக்க அமல்படுத்திட்டு மது விலக்க தூக்குனாரு. தூக்கிட்டு மறுபடியும் 74 மது விலக்க அமல்படுத்தினார்.